ஏண்டா ஒரு பொண்ணு கப்பு வாங்க போதுன்னு என்ன போறாமாடா டே, ஏன்டா இவ்வளவு வன்மத்தை காட்டுறீங்க? சரி, அந்த பொண்ணு மேல வன்மத்தை காட்டினா பரவாயில்ல, இன்னொரு சில பேர் மேல பயங்கரமா வன்மத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சில பேர் வந்து டபுள் ஸ்டாண்ட்ல பயங்கரமா எடுத்து கேவலமான வேலைகளை பாக்குறாங்க. வெல் பிளேடா ப்ரோ, வெல் பிளேட். ஓகே ஓகே, நீ ஷோ பாத்தீங்களா ப்ரோ? ஷோ என்னத்த கிழிச்சிங்கன்னு சொல்லிட்டு வெல் பிளே போடுறீங்க எனக்கு தெரியல. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஒரு சம்பவம், எப்படா அந்த ஃபைனலை வைப்பீங்க, எப்படா கப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது ஆக்சுவலா போயிட்டு இருக்கு லைவ்ல, நீ கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்னு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால அந்த வீடியோ போடுறேன். என்னன்னா, பிக் பாஸ்க்கான கடைசி ப்ரோமோ விட்டுருப்பாங்க, நீ ஒன்னு கவனிச்சிருப்பீங்க. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த 5 ஃபைனலிஸ்ட் அவங்ககிட்ட பேசுற மாதிரி சம்திங் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு சில பேர் பேசுறதுலாம் எனக்கு இப்பவுமே ஏத்துக்க முடியல. இன்னுமா நீ திருந்தல் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா மணி. சோ மணி வந்து என்ன சொல்றாருன்னா, மணியை பத்தி பேசலாம். மணி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிடிச்சவங்க கிட்ட என்னோட விஷயங்களை ஷேர் பண்ணாம இருக்க முடியாது. அவங்க இல்ல ஒரு தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்பை தட்டி கேட்டோ இல்ல அந்த தப்பை பண்ணாதன்னு சொல்லி என்னால சொல்லாம இருக்கவே முடியாது. நான் பிடிச்சவங்க இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு. இது ஆக்சுவலா ரவீனாக்கு சொல்றது. ப்ரோ, நான் உனக்கு ஒன்னு சொல்றேன், நீ முடிஞ்சா வெளியே வந்து ரவீனாட்ட பேசாம இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா நீ எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் உன்னை பத்தி நீ இல்லாத நேரம் இன்னொரு ஆள்கிட்ட போய் தப்பா பேசும்போது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல நீ தப்பு பண்ற, நீ இப்படி பேசிட கூடாது அப்படின்னு அவங்க ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயத்த உன்கிட்ட தான் அவங்க வந்து பேசிருக்கணும். அதை விட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் பேசுறாங்கன்னா அவங்க ஒரு சீப்பா தான் நடந்துக்கிறான்னு அர்த்தம். என்ன பொறுத்தவரை மணி வந்து வெளியே வந்துட்டு பேசாம இருக்கிறது பெஸ்ட்னு தோணுது. ஏன்னா உள்ள ரவீனா பண்ண வேலைகள் நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. பட் இப்பவும் அவர் வந்து நான் பிடிச்சாலும் வந்து ஏதாவது தப்பு பண்ணாது வந்து அப்படி பண்ணாதன்னு சொல்லி என்னால சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் சொல்றாரு. ரவீனாவை மீன் பண்ணி தான் சொல்றாரு நினைக்கிறேன். அது ஓகே இருந்துட்டு போட்டு. ரெண்டாவது தினேஷ் வந்து சொல்றாரு. தினேஷ் பத்தி நம்ம பேசி ஆகணும். தினேஷ் வந்து வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தாரு அதான் திரும்பவும் பேசுறாரு. நான் வீட்டுக்குள்ள வந்த காரணமே என்னோட பர்சனல் லைஃபை மாத்ததான். சோ அந்த ஒரு ரீசன் காண்டி நான் வீட்டுக்குள்ள வந்தேன். சோ இந்த டிராஃபி என்னோட கை கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் வெளியே போயிட்டு என்னோட அன்பானவள்கிட்ட நான் கொண்டு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆளை பத்தி நம்ம பேசலாம். இவ்வளவு கீழ்த்தரமா டபுள் ஸ்டாண்ட் எடுப்பாங்களான்னு எனக்கு இப்பதான் தோணுது. ஏன்னா ஒண்ணு, தினேஷ் வந்து விசித்ராவை ஆப்போசிட் பண்றாரு இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு தெரிஞ்சோடனே விசித்ராக்கு பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்து விசித்ராக்கு பயங்கரமா ஸ்டோரி போட்டு விசித்ராக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி தினேஷ் அப்படிங்கிற ஒரு நபரை பயங்கரமா கீழே இறக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு தேவையில்லாத வேலை நமக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம அவர் இந்த வீட்டுல கேம் ஆடிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ள பர்சனல் விஷயம் நிறைய இருக்கு, பர்சனல் விஷயம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிறது தெரிஞ்சு மக்கள் மத்தியில தெரிஞ்சோடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் ரொம்ப கெட்ட ஒரு மாதிரி இந்த உலகத்திலே அவன மாதிரி ஒரு கெட்டவனை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு கெட்டவன் அவ்வளவு கொடுமை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இப்போ ஒருத்தையும் ஸ்டோரி போட்டுட்டு இருக்காங்க. சோ அது வந்து எப்படி தோணுதுன்னா, ஓகே உங்க பர்சனல் லைஃப், அதை நல்லா சொல்றேன், நான் யாரோ தான், அது உங்க பர்சனல் லைஃப் இருந்தாலுமே நீங்க ஏதோ வேணும்னு போட்டு தினேஷ வேணும்னு மட்டம் தட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் என்னதான் இந்த கேமுக்குள்ள தினேஷ மட்டம் தட்டி பேசியிருந்தாலும் குறைச்சு பேசியிருந்தாலும் அவரோட பர்சனல் லைஃப் ஒரு விஷயம் மாத்திரம் நினைச்சு வந்திருக்காரு. அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தள்ளி போயிட்டீங்க. இருந்தாலும் இப்போ ஒருத்திக்கு நோ மீன்ஸ் நோ அந்த மாதிரி அது ஏதோ மாதிரி இருக்கு, தேவையில்லாத வேலைகள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரெண்டாவது, இந்த வீட்டுக்குள்ள மாயா பூர்ணிமாவும் பயங்கரமா திட்டி ஒரு நாள் ஸ்டோரி போட்டாங்க. அந்த ஆள் உங்களுக்கு தெரியும், அந்த ஆள் பேரா நான் சொல்ல விரும்புவேன். அந்த ஆள் வந்து என்னோட நேம் அந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்றாங்க, அப்படிலாம் யூஸ் பண்ண கூடாது, இதுனா சீப் கேம், இந்த மாதிரி கேவலமான கேம் ஆடக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமாவை பயங்கரமா திட்டி வந்து அந்த ஸ்டோரி ஒரு நாள் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. பட் அதே பர்சன் இப்போ வந்து ஒரு நாள் பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி வெல் பிளேட் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு புரியல, எப்படி இவ்வளவு கேவலமா டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? இவ்வளவு கேவலமாவே எடுப்பீங்க எனக்கு புரியல. அது என்னன்னு தெரியல, இந்த அர்ச்சனா மேல இல்ல கோவமா இல்ல என்ன ரீசன் காண்டி இப்படி கேவலமா இறங்குறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல இன்னொரு ஆளை பதிவு பண்ணி ஆகணும். அவருமே வெல் பிளேட் போட்டு வச்சிருக்காரு. இவர் என்ன ஷோ பார்த்தாரு எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்குள்ள பிரதீப் வரை கேவலமா முதுகுல பத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசி நாள் வரத்துக்கு ஆண்களை பத்தி கேவலமா கெட்டவாத்த போட்டு இந்த வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசுறது ஒருவேளை ஓகே போல, அதனாலதான் வெல் பிளேட் போட்டு வச்சிருக்காரு. என்ன பிளே பார்த்து கிழிச்சாருன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, அது சில தற்கொலை அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஒண்ணு மாத்துறதுக்குலாம் நினைச்சுக்கோங்க, ஏதோ ரீசன் காண்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தற்கொலை நம்மளால பார்க்க முடியுது. இல்ல வீட்டுக்குள்ள அர்ச்சனா ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டுக்குள்ள நான் சர்வே ஆயிட்டேன். சோ இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் வெளியே போன பிறகு நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா எதிர்த்து நிப்பேன், என்னால எதிர்த்து சண்டை போட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். அடுத்து நம்ம விஷ்ணு பத்தி சொல்லி ஆகணும். விஷ்ணுமே அதேதான், அவர் வந்து பூர்ணிமாட்ட பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டோம் போல அப்படின்னு யோசிக்காரு போல. அதான் பூர்ணிமா பத்தி தான் பேசுறாரு. பூர்ணிமா, நான் உங்களுக்கு ஒண்ணு பதிவு பண்ணி ஆகணும், நான் சொன்ன மீனிங் வேற பேசினது எல்லாமே வேற அப்படின்ற மாதிரி பயங்கரமா பூர்ணிமா கண்டி ஒண்ணு பதிவு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் வெளியே வந்து எப்படி பேசுறாருன்னு. கடைசியா மாயா. சோ மாயா அவர்கள் என்ன சொல்றாங்க, கேமரா காண்டி நடிக்கல. இங்கேயும் பாத்தீங்களா வன்மம், இங்கேயுமே அர்ச்சனா வந்து கேமரா காண்டி நடிச்சாங்க, அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. அவங்க வந்து வன்மத்தை கக்கிருக்காங்க. அவங்க வந்து ஹானஸ்டா இல்ல, நான் கேமராக்கு நடிக்கல, நான் வந்து ஹானஸ்டா இருந்தேன், நான் வந்து நேர்மையா இருந்தேன்னு சொல்லி ஒரு வித்தியாசமா பேசிக்கிறாங்க. கேமரா காண்டி நடிக்கிறது என்ன, 60-70 கேமரா இருக்கும்போது கேமரா காண்டி ஏதாவது பண்ணிதான் ஆகணும். பண்ணாம நீ இந்த வீட்டுக்குள்ள நேர்மையா இருக்குன்னு உருட்டுற எல்லாம் முடிய முடியாது.
இப்ப நேர்மைன்னு சொல்றீங்களே, அப்ப எதுக்கு பிரதீப் மேட்டர் நினைச்சு இப்போ ஒருத்தி பயந்துட்டு இருக்கீங்க? கடைசி அக்ஷயா வீட்டுக்கு வந்த பிறகு கூட அக்ஷயாட்ட போய் நான் அந்த வீட்டுல இருக்கணுமா வீட்டுல இருக்க கூடாதா ஃபாரின் போகணுமா அப்படின்னு கேக்குறீங்க. சோ அப்ப நீங்க நேர்மையா அங்க இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்புறம் என்ன பண்ணாங்க ஹானஸ்ட் என்னத்துக்கு சும்மா உருட்டிட்டே இருங்க, கடைசி நான் உருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மொத்தத்துல நிறைய பேர் மாயாக்கு சப்போர்ட் பண்றாங்கனால எதுவுமே சொல்ல சப்போர்ட் பண்ணுங்க. பட் கண்மூடித்தனமா சும்மா அந்த முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அதான் கேவலமா இருக்கு, கீழ்த்தரமா இருக்கு, அவ்வளவுதான். மொத்தத்துல டைட்டில் வின்னர் யாரும் உங்களுக்கு தெரியும். அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின் பண்றாங்க. முதல் ரன்னர் அப்பா மணி அவர்கள் வெளியே போறாங்க. இரண்டாவது ரன்னர் அப்பா மாயா வெளியே போறாங்க. மூன்றாவது ரன்னர் அப்பா தினேஷ் அவர்கள் வெளியே போறாரு. நான்காவது ரன்னர் அப்பா நமக்கு அவர் பேர் என்னங்க, அவர் பேர் என்ன, விஷ்ணு அவர்கள் வெளியே போறாரு. அவ்வளவுதான். ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நைட் லைவ்ல சந்திப்போம்.